நீங்கள் அவருடைய அன்பை அனுபவித்தால் நீங்கள் உங்களை எப்போதும் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வீர்கள். நான் அந்த வேலை செய்தேன், இந்த வேலை செய்தேன், இல்லையெனில் இது நடக்காது, நானே முக்கியம் என்று நினைப்பீர்கள். அது சாத்தானின் இயல்பு. ஆனால் தேவனின் இயல்பு, இயேசு பிரபுவின் இயல்பு, அவர் தந்தையுடன் அமர்ந்திருக்கும் அந்த விலக முடியாத ஆசீர்வாதத்தை நம்மை வீகாய விட்டு சென்றார். அது அன்புக்கு ஒத்ததாக உள்ளது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தன்னிடம் உள்ள அனைத்தையும் மற்றவர்களுக்காக இழப்பதே உண்மையான அன்பு ஆகும். தன்னிடம் இல்லாதவற்றை எப்படியாவது அடைய விரும்புவதுதான் சுயநலம் எனப்படும். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மனமுவந்து இழந்தார். தன்னை தானே முழுமையாக வெறுமையாக்கினார். அவர் ஒரு சாதாரண அடியாளின் ரூபத்தை நமக்காக எடுத்துக்கொண்டார். மரணம் அடையும் அளவுக்கு தந்தையான தேவனுக்கு கீழ்ப்படைத்தார். அவர் நமக்கு ரட்சிப்பு கிடைக்க அவர் நசுக்கப்பட்டார். அவர் வானுக்கும் பூமிக்கும் நடுவே சிலுவையில் தொங்கினார். ஆயுதம் இல்லாமல் இருந்தார். அவரை தீயவர்கள், கடுமையானவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவரது தலையில் முள்ளின் கிரீடம் சூட்டினார்கள். பக்கங்களில் ஈட்டி குத்தினார்கள். கொடூரமாக கொடுமைப்படுத்தினார்கள். வலுவான ஆணிகளால் சிலுவையில் உறுதியாக அடித்தனர். அவரது இரத்தம் அனைத்தும் சிந்தப்பட்டது. அதுவே இயேசுவின் அன்பு. எவ்வளவு அன்பு என்றால், அவரது உடலில் ஒரு சொட்டு இரத்தமும் மீதமில்லாமல், அந்த இரத்தத்தின் கடைசி சொட்டும் சிப்பாய்கள் குத்தி பார்க்கிறார்கள், உயிர் போய்விட்டதா? உயிர் இன்னும் இருந்தால் இரத்தம் வரும், ஆனால் இரத்தத்துடன் நீரும் வராது. இரத்தத்துடன் நீரும் வந்ததை பார்த்தபோது அவர் உயிரை விட்டுவிட்டார் என்று தெரிந்தது. அதாவது ஒரு சொட்டு இரத்தத்தை கூட தன்னுக்காக வைத்து கொள்ளாமல் அந்த சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் மற்றும் பாவங்களின் மன்னிப்பிற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து தன் முழு இரத்தத்தையும் நமக்காக ஊற்றினார்.